ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் பேக்கு பார்ட்டு. இப்போ கழுத்து நம்ம 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து நம்ம இந்த ஷேப்பு வரைகிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் உள்ள ஒரு கேப் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி நம்ம 2 பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்டில் பாதியில் நம்ம பாயிண்ட் வச்சு வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாதி பாயிண்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே வச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம வளைவு வரைஞ்சி எடுத்துக்கலாம். பென்சிலில் போட்டிருக்கனால தெரியலை, அதனால் நம்ம ஒயிட் பென்சிலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா அடியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு 3 சென்டரும் ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பின் போட்டுக்கலாம். பின் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கேன், அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இந்த வளைவில் நம்ம ஊசி நிறுத்தாமல் அப்படியே நம்ம ஷேப்பாக எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வர இடத்துல இந்த மாதிரி ஊசியை குத்திட்டு இந்த மாதிரி பாருங்கள். இப்போ ஊசி நிறுத்தாமல் இப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதை நம்ம தைக்கும்போது பொறுமையாக தைக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த பின்னையெல்லாம் எடுத்துக்கலாம். பின்னையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த வளைவு வர இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு நம்ம கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு விரல உள்ளாடி விட்டு இந்த மாதிரி நம்ம குத்தி திருப்பி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம விரல விட்டு நம்ம திருப்பி எடுத்துகிட்டு நம்ம அயன் பண்ணாங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்காலப் நெக் டிசைன் நமக்கு ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.